அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட், ஸோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டெஃபினிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். யாராச்சும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் உங்களால செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி இந்த ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற டிஆர்பி சிலபஸ் தான். எக்ஸாம் ஓரியன்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, the LUB and GLB of R plus அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால இதுக்கான ஆன்சர் ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க வித்தின் 10 செகண்ட்ஸ். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது கரெக்டான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் பிளஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ அந்த செட்டுக்குள்ள என்ன மாதிரி இருக்கும்னா 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் இருக்குதான்னு பாருங்க. இது இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு அப்பர் பவுண்ட் கிடையாது. ஸோ அப்பர் பவுண்ட் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு இருக்காது. அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது நில். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறது ஏ மட்டும்தான். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 0 இருக்கு. இந்த செட்டுக்கு -1, -2 இதெல்லாம் கூட லோவர் பவுண்டு தான். பட் அதுல எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். அதை விட ஒரு பெரிய நம்பர் இந்த செட்டுக்கு லோவர் பவுண்டா இருக்கக்கூடாது. இதுதான் நம்மோட லோவர் பவுண்டுக்கான டெஃபினிஷன். அப்போ இந்த -2, -1, 0 இதுல இருக்கிறதுல எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 தான். அப்போ 0 இஸ் த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ஸோ எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இசட், கியூ அண்ட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பவுண்டட், அன்பவுண்டட், பவுண்டட் பிலோ அண்ட் பவுண்டட் எபோவ். ஸோ உங்களால ஆன்சர் ரீகால் பண்ண முடியுதா பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. கொடுத்திருக்கிற இங்க இன்டீஜர், ரேஷனல் நம்பர் அண்ட் ரியல் நம்பர் எதுக்குமே பவுண்டட் கிடையாது. ஸோ அதனால கொடுத்துக்கிற இந்த செட் என்ன, இது மூணுமே பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் செட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ S = 1/n, n belongs to n ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் LUB அண்ட் GLB அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால செக் பண்ண முடியுதா பாருங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸை எழுதுங்க. என்னோட பிளேஸ்ல 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி வருமா பாருங்க. 1/1, 1/2, 1/3, 1/4 எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ்க்கான அப்பர் பவுண்ட் நம்ம செக் பண்றோம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, இது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். 1 அடுத்து 1/2, 1/3 போயிட்டே இருக்குது. அப்போ கண்டிப்பா இதுக்கான அப்பர் பவுண்ட் இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் 1. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் நிறைய இருக்கு. பட் நமக்கு தேவை லீஸ்ட் அப்பர் பவுண்ட். நிறைய அப்பர் பவுண்ட் இருந்தாலும் அதுல எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 1 தான். ஸோ அதே மாதிரி பாருங்க, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் முடிகிற இடம், இது டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் வெரி க்ளோஸ் டு 0வா மாறிடும். அப்போ கிட்டத்தட்ட வெரி க்ளோஸ் டு 0 இந்த சீக்வன்ஸோட எண்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். அதாவது சீக்வன்ஸுக்கான லோவர் பவுண்ட் இருக்கலாம். பட் அதுல எது நமக்கு லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இந்த 0வை விட ஒரு லீஸ்ட் நம்பர் இந்த சீக்வன்ஸுக்கு
லோவர் பவுண்டா இருக்க முடியாது. ஸோ அதை தான் நம்ம கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஜிஎல்பி, இந்த ஒன்ன்றது எல்யூபி. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். அதே மாதிரி கொஸ்டின், ஒரு மைனஸ் மட்டும்தான் எக்ஸஸா வந்திருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸா டைம் எடுக்குது அப்படின்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்க. ஸோ இதை பாருங்க, இந்த சீக்வன்ஸ் நம்ம எழுதணும்னா n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரான்னு அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் -1/1 -1 வரும், அடுத்து -1/2 -1/3 -1/4 எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் பவுண்ட் நம்ம செக் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, -1 அதை விட இது கொஞ்சம் பெரிய நம்பர், அதை விட இது கொஞ்சம் பெரிய நம்பர், அதை விட இது கொஞ்சம் பெரிய நம்பர், இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. அப்ப இந்த சீக்வன்ஸோட எண்டிங் அப்படின்னு போனோம்னா இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆக which is very close to 0. 0 கிட்ட தான் இந்த பாயிண்ட் இருக்க போகுது. இதுக்கப்புறமும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், பட் நமக்கு நிறைய அப்பர் பவுண்ட் இருந்தாலும் அதுல எது லீஸ்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுதான் 0. அப்போ 0 is the least upper bound. ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ஸோ லோவர் பவுண்ட் இருக்கிறதுல இங்க பாத்தீங்கன்னா -1, இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது, பட் அதுல எது கிரேட்டஸ்ட்? ஸோ அது -1. ஸோ அதனால கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு -1. ஸோ இந்த ஆப்ஷன் 4th ஆப்ஷனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ அதே மாதிரி இருக்கிற ஒரு செட்டு தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினை கரெக்டா யோசித்து ஆன்சர் பண்ணுங்க. கொடுத்துக்கிற அந்த செட்டு -1/n into 1/n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் எழுதிட்டு எது எல்யூபி எது ஜிஎல்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் இந்த சம் கொஞ்சம் கரெக்டா யோசிக்க வேண்டிய சம். ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் எழுதலாம் பாருங்க. என்னோட பிளேஸ்ல 1 அப்ளை பண்ணீங்கன்னா -1 into 1 வரும், அப்போ -1. அடுத்து 2 கொடுக்கும்போது இது பிளஸ்ஸா மாறி இருக்கும், ஸோ அதனால +1/2. அடுத்து பாத்தீங்கன்னா -1/3, அடுத்து +1/4 -1/5 எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளா லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இப்போதைக்கு இதுல எது பெருசுன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் 1/2, அதுக்கு அடுத்த 1/4 ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். அப்போ 1/2 அப்படிங்கிறது தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா -1, அதை விட -1/3 கொஞ்சம் பெருசு, அதை விட -1/5 கொஞ்சம் பெருசு, அதனால இருக்கிறதுலயே -1 தான் பெருசு, அதனால இது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா இதுக்கான லோவர் பவுண்ட் லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற -3 ஆகட்டும், -2 ஆகட்டும், -2.1 ஆகட்டும், இது எல்லாமே இதுக்கான லோவர் பவுண்ட்ஸ் தான். அதுல எது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு -1 தான் கிடைக்கும், அதனாலதான் இது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், அவங்களே சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 5+1 5+2 எக்ஸெட்ரா. ஃபைண்ட் எல்யூபி அண்ட் ஜிஎல்பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்க. ஸோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க 5+1 5+2 எக்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்குது. கண்டிப்பா அடுத்து 3 4 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா இதுக்கு அப்பர் பவுண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது,
அதனால லீஸ்ட் அப்பர் பவுண்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ஸோ இந்த சீக்வன்ஸ்லயே இருக்கிற ஸ்மாலஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் 5+1. ஸோ அப்போ எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. s ஈக்குவல் டு 1/2 and 3/4 எக்ஸெட்ரா 2 power n minus 1 divided by 2 power n. ஃபைண்ட் LUB and GLBன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டா செக் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் சீக்வன்ஸா போயிட்டு இருக்கு பாருங்க. 1/2 அதை விட அதிகம் 3/4 இந்த மாதிரி தான் டிராவல் ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எதெல்லாம் இதுக்கு அப்பர் பவுண்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா 1/2 3/4 இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னா இதோட மேக்சிமம் வேல்யூ எங்க போய் முடியும் பாருங்க, 1ல போயிட்டு முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய அந்த 1க்கு மேலே நிறைய அப்பர் பவுண்ட்ஸ் இருந்தாலும் அதுல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான். ஸோ LUB லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 1ன்னு வரும். ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க இருக்கிற ஸ்மாலஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தா கூட அதுல எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இஃப் A is non-empty bounded subset of R and B is the set of all upper bounds for A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு. ஸோ ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துக்கிறது ஏ அப்படிங்கிறது ஒரு நான் எம்டி பவுண்டட் செட், பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ல ஒரு சப்செட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த செட்டுக்கு பேரு தான் ஏ. 0,1னே போடுறேன். இது ஒரு பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆர் தான். அதே மாதிரி பி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செட் பி அப்படிங்கிறது is the set of all upper bounds for A ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுக்கு எதெல்லாம் அப்பர் பவுண்ட் இருக்குமோ அதெல்லாம் எழுத சொல்றாங்க. நமக்கு தெரியும் 1 ஒரு அப்பர் பவுண்ட், 2 ஒரு அப்பர் பவுண்ட், இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் தான். ஸோ எக்ஸெட்ரா 3 ஒரு அப்பர் பவுண்ட், எக்ஸெட்ரா 4 ஒரு அப்பர் பவுண்ட், இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் அதை தான் இங்க ரிலேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல பாருங்க, the greatest lower bound of B less than least upper bound of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த B யோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த B செட்டுக்கு எது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னா 1 தான். அதே மாதிரி A செட்டுக்கு எது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. the greatest lower bound of B which is equal to least upper bound of A. ஸோ இந்த ரிலேஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன பாருங்க, there is only one LUB and GLB ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the LUB and GLB of a set may or may not be belongs to the set அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், if LUB and GLB ரெண்டும் ஈக்குவலா இருக்கு then the given set must be a singleton set ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா every singleton set and empty set are bounded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ which one of the following is true ன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது ட்ரூ அப்படின்றத கண்டுபிடிங்க. ஒரு 10 செகண்ட் கழிச்சு இதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு செட்டுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு LUB ஒரே ஒரு GLB தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க, LUBயும் GLBயோ அந்த செட்டுக்குள்ளதான் இருக்கணும்ன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது. இருக்கலாம், இல்லாமையும் போலாம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். தேர்ட் ஒன்,
எல்யூபியும் ஜிஎல்பியும் ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா அந்த செட்டு சிங்கிள்டன் செட்டா தான் இருக்க முடியும். அடுத்து பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ தேர்டும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஒன், எவ்ரி சிங்கிள்டன் செட் அண்ட் எம்டி செட் ஆர் பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் இல்லை. எம்டி செட்டும் சிங்கிள்டன் செட்டும் பவுண்டட் செட்டு தான். அப்போ கொடுத்துருக்கிற 4 ரிசல்ட்டுமே கரெக்ட் தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் 4 அதாவது டி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாமே ட்ரூ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்யூபி அண்ட் ஜிஎல்பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா n ஆன்சர் வருது பாருங்க. நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 3 + 1 4ன்னு வரும். டினாமினேட்டர்லயும் அதே 4 தான். 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். ஸோ அதுக்கடுத்து n ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா 6 + 1 7 வருது. டினாமினேட்டர்ல 10 - 1 9 வருது. ஸோ கண்டிப்பா ஆன்சர் 0 பாயிண்ட்ல தான் வருது. அப்படின்னா இது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு 1ஆ தான் இருக்கும். அடுத்து இந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்னவா இருக்கும்னா இதோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவா இருக்குது. ஸோ அதனால சிம்பிளா இப்படி கூட இதை நம்ம செக் பண்ணலாம். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னும் போது இதோட வேல்யூ எதை அப்ரோச் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ திஸ் 3n + 1 டிவைடட் பை 5n - 1 போட்டீங்கன்னா எப்படி இதுக்கு வேல்யூ போறது உங்களுக்கு தெரியும். திஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இங்க இருக்கிற n வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 + 1/n வரும். டினாமினேட்டர்லயும் n இன்ட்டு 5 - 1/n வரும். ஸோ n கேன்சல் ஆயிடும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னா இந்த 1/nன்றது 0வா மாறிடும். இதுவும் 0வா மாறிடும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆன்சர் 3/5ன்னு வரும். அப்போ நமக்கு இதுதான் இதுக்கான கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 1, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் நமக்கு 3/5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்னும் இது மாதிரி சில சம்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.